ஆஷா திரைப்படத்தை கடந்த வாரம் நான் அமேசான் பிரைம் ஓடிடியில் பார்த்தேன். பார்த்தவுடன் என் கண்கள் கலங்கின. தானா கண்ணிலிருந்து தண்ணி வர ஆரம்பிச்சு. பிறகு என்னுடைய மனைவி சௌமியா அவர்களையும் என்னுடைய மகள்களையும் அழைத்து, வாங்க சீக்கிரம் வாங்க வாங்கன்னு அழைச்சிட்டு இந்த படத்தை வந்து பார்க்கணும். அவங்களுக்கு என்னன்னு கேட்டாங்க. இல்லை வாங்க சொன்னேன். இந்த படம் 20 ஆண்டுகளுக்கு முன்பு நான் கொண்டு வந்த இந்த தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தினுடைய அங்கம் ஆஷாக்களை பற்றி இந்த படம் என்று சொல்லி நாங்கள் எல்லாம் இந்த படத்தை பார்த்து அவ்வளோ கடைசி வரைக்கும் ஒரு எமோஷ்னல் ஃபீலிங் எனக்கு. அதன் பிறகு உடனடியாக நம்முடைய இயக்குனர் அவர்களையும் தயாரிப்பாளர் அவர்களையும் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னேன். நான் ஃபோன் பண்ண உடனே அவங்களுக்கும் எமோஷனல் ஆகிடுச்சு. யாரும் ரொம்ப 2 பேருமே ரொம்ப ஒரு எமோஷனல் ஆகிட்டான். எனக்கும் ஒரு மாதிரி இருந்தது. இடையே வாங்க உங்களை மீட் பண்ணணும்னு சொன்ன உடனே நிச்சயமாக நாங்கள் வரோன்னு இங்கே வந்திருக்கிறாங்க. என்னுடைய வெல்விஷர், நீண்ட ஆண்டுகளாக நட்பு. இன்று தமிழ் திரைப்படத்தில் பிளாக் பஸ்டர் என்று சொன்னாலே கலைப்புலி தானு அவர்களை தவிர வேறு யாரும் எடுக்க முடியாது. அவர்கிட்டயும் அந்த படத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தோம். ஐயோ நான் வரேன், இன்னைக்கு நிறைய வேலை இருக்குது அவருக்கு. இன்னைக்கு ஏதோ நிறைய படங்கள் ரீரிலீஸ் நிறைய, அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வரேன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற கலைப்புலி தானு அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றேன். Succeeding in the world's biggest, most populated country is a very, 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 very difficult task. And that too, going into the roots at the rural level, at the village level, to take care of the health needs is a Herculean task which we initiated 20 years ago and which had done a huge transformation at the village level, the rural healthcare, because of this one factor, Asha. I remember 2005, April 12th, in Vigyan Bhavan, when we launched this National Rural Health Mission, the then Prime Minister Manmohan Singh, we were all on the stage. I can never forget that day in my life. But 10 months before that program, night and day, we spent sleepless nights. Our team in Nirman Bhavan, I would like to thank the then Secretary of Family Welfare, Mr. Prasanna Hota, Mr. Naresh Dayal, but especially Mr. Prasanna Hota, who was instrumental in bringing out this program. And these sleepless nights we spent for 10 months planning this program, just only planning this program, going all around the country. And then rolling out this program, and then every month we used to go all over the country. I had nominated literally 30 IAS officers for each state to look after, to monitor and to give me inputs. Every month they have to go there personally, they give me inputs. And the National Rural Health Mission was not just another program. It was the lifeline for the rural people. And the core
of this program was ASHA, Accredited Social Health Activists. அங்கீகரிக்கப்பட்ட சமூக செவிலியர்கள், சமூக சுகாதார செவிலியர்கள். நான் இந்த திட்டத்தை தொடங்கிய பொழுது ஒவ்வொரு மாநிலமாக சென்று இந்த திட்டத்தை அந்த மாநிலத்திலே தொடங்கி, இந்த திட்டம் ஒரு ஒருங்கிணைந்த திட்டம். ஒரு பக்கம் ஆஷாக்கள், மற்றொரு பக்கம் 108 ஆம்புலன்ஸ். 108 ambulance was an integral part of the National Rural Health Mission. அது இல்லாமல் அப்போ நான் சொல்றது 20 ஆண்டுகளுக்கு முன்பு கிராமத்தில் எதுவும் கிடையாது. மருத்துவர்களும் இருக்க மாட்டாங்க, செவிலியர்களும் இருக்க மாட்டாங்க, கருவிகள் இருக்காது, உபகரணங்கள் எதுவும் இருக்காது. ஒரு சின்ன சிரிஞ்சு வாங்கணும்னா, பிஹெச்சியில் சிரிஞ்சு வாங்கணும்னா எழுதி போட்டு இண்டென்ட் எழுதி போடணும். இந்த இண்டென்ட் வந்து சிஹெச்சிக்கு போவோம், அங்கேருந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸருக்கு போவோம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் ஸ்டேட் ஹெல்த் ஆஃபீஸருக்கு போவோம், அங்கேருந்து அப்புறம் செக்ரட்டரிக்கு போயிட்டு அனுமதி வாங்கி வரதுக்குள்ள 3 மாதம் ஆகும். அது வருமா வராதான்னு தெரியாது. அந்த பிஹெச்சியில் என்ன வேணும்னு தெரியாது. அந்த பிஹெச்சிக்கு இன்ஜெக்ஷன் கேட்டால் டிவி வாங்கி கொடுப்பாங்க, ஏன்னா டிவியில் தான் அதிக கமிஷன் வரும். இப்படியெல்லாம் பல சூழலில் இருந்து எல்லாத்தையும் மாற்றி டெல்லியில் ஃபண்ட்ஸ் அமிச்சா நேரடியாக பிஹெச்சிக்கு போயிடும். இதுதான் இந்த திட்டத்தினுடைய வெற்றி. இந்த ஆஷா ஸ்கீமில் ஆஷாவுடைய வேலை அந்த கிராமத்தினுடைய மருமகள். ஆஷா அந்த கிராமத்தினுடைய மருமகள். அதான் 10வது கொஞ்சம் படிச்சிருக்கணும். ஏன்னா ஆஷா நியமனம் பண்ணிட்டு மகளாக இருந்தால் பக்கத்து கிராமத்துக்கு போயிடுவாங்க. அதனால் அந்த கிராமத்துடைய மருமகளாக இருக்கணும். அவங்களுக்கு ட்ரைனிங் கோச்சிங்லாம் கொடுத்து அங்கே இருக்கிற பெண்களுடைய அவங்க குறிப்பாக பேறுகாலத்தில் அவங்களுடைய ஐடென்டிஃபை பண்ணி எத்தனை மாதம் அவங்கள கூட்டிகிட்டு போகணும், இம்யூனைசேஷன் கூட்டிகிட்டு போகணும், தைரியம் சொல்லணும், ஊட்டச்சத்து கொடுக்கணும், அயர்ன் டேப்லெட்ஸு எல்லாமே போட்டு பண்ணணும். அவங்கக்கிட்ட இந்த சின்ன மாத்திரைகள், தலைவலி, சாதாரண பேதி, அது அந்த மாதிரி மாத்திரை தான் இருக்கும். அது இல்லாமல் குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு இம்யூனைசேஷன் எத்தனை கூட்டிகிட்டு போகணும் எல்லாமே பார்த்துக்கிறதுக்கு இந்த ஆஷா. இந்த பெண்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு டெலிவரி பண்ணுற டைமில் வந்து ஆஷா கூடவே தங்கணும், இந்த அம்மா கூட தங்கணும். தங்கி இந்த நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷனில் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து புடவை வாங்கி கொடுத்து கூட ஃபண்ட்ஸ் கொடுத்துருந்தோம். ஏன்னா புடவை இதுவாகிடுச்சு, அழுக்காயிடுச்சுன்னா புடவை வாங்கி கொடுத்து அந்த அம்மாவை பத்திரமா திருப்பி வீட்டில் போய் பாதுகாக்கணும். இது வந்து 20 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த திட்டத்தை கொண்டு வந்தது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.